இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களை யூடியூப்பிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. உங்களை அதிகமாக அவர் நேசித்தபடினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்ம எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது. அதை நீங்கள் நம்பும் போது, என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவுகிறது என்று நீங்கள் நம்பும் போது, நீங்கள் அவர் செய்து முடித்த காரியத்தினுடைய பங்காளிகளாக மாறுகிறீர்கள். அவர் எல்லோருக்காகவும் மரித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை நம்பினால் மாத்திரமே அவர் செய்து முடித்த காரியத்துடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுங்கள். அவரை உங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும், 1-2 காரியங்கள் அல்ல, எனக்கு சித்தமான எல்லா காரியங்களையும் அவன் செய்வான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு அவருடைய சித்தம் எல்லாவற்றையும், சித்தம் என்றால் விருப்பம், ஆண்டவருக்கு எது விருப்பம், அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1-2 காரியங்கள் அல்ல, அவருடைய சித்தம் எல்லாவற்றையும். அவருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. இப்படியாக ஆண்டவருடைய விருப்பங்களை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்யும் போது, எல்லா விருப்பங்களையும் நாங்கள் நிறைவேற்றும் போது அவருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். அவர் நம்மை குறித்தும் சாட்சி சொல்வார். என் திருவதனி என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். உங்களுடைய பேரை அதில் போட்டுக்கொள்ளுங்கள். இருதயத்துக்கு ஏற்றவன், ஏற்றவள் என்று உங்களுடைய பேரை சொல்லி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அப்படி சொல்லுவார். எப்பொழுது? நாங்கள் அவருடைய எல்லா சித்தங்களையும் நிறைவேற்றும் போது. நான் தாவீதின் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் உண்டு. அவன் நிறைவேற்றின ஒரு சித்தத்தை நான் இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. கோலியாத்தை தாவீது கொன்றது. கோலியாத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய உயரம், அவருடைய எல்லா காரியங்களும் சொல்லப்பட்ட அவன் ராட்சதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு பார்க்கும்போது தாவீதுடைய ஊழியக்காரர்கள் அவருடைய சகோதரர்களுடைய அந்த ராட்சதர்களையும் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். மனுஷர்கள், சாதாரண மனுஷர்களாக உருவாக்கினார். தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கினார். பிற்பாடவர்கள் பாவத்தில் விழுந்த போது அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படியே நாங்கள் எல்லோரும் பிறந்தோம். அதனால்தான் நமக்கு ஒரு ரட்சகர் தேவையா இருக்கிறது. ஏன்னு சொன்னா நாங்கள் எல்லோரும் பாவத்திலே இருக்கிறோம். இந்த ராட்சதர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? ஆண்டவர் உருவாக்கவில்லை. ஆண்டவருடைய சித்தம் அது அல்ல. இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? There was a spiritual manipulation happened. அங்கே ஆவிக்குரிய ஒரு manipulation, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியம், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் இதற்கு ஏதாவது ஒரு காரியம் அங்கே நடைபெற்றிருக்க வேண்டும். அதனால் தான் இந்த ராட்சதர்கள் உருவானார்கள். ராட்சதர்கள் எப்படி உருவானார்கள்? அது ஆண்டவருடைய சித்தம் அல்லவே. அப்படி சித்தம் இல்லாதவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படியாக தாவீது ஆண்டவருடைய சித்தம் இல்லாத காரியங்களை அழித்தான். ஆண்டவர் அவனுடைய சித்தம் எல்லாவற்றையும் செய்வான் என்று சொன்னதில் இது ஒரு காரியம். ராட்சதர்கள் அவன் ராஜ்யபாரியம் செய்யும் போதே எல்லாரும் அழிந்திருக்க வேண்டும். அதற்கு பின்பாக ராட்சதர்கள் பற்றி எந்த காரியமும் சொல்லப்படவில்லை. ராட்சதர்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி உருவானவர்கள் அல்ல. ஆண்டவருடைய சித்தத்தின்படி உருவாகாத அந்த ராட்சதர்களை தாவீது கொன்றார்.
என்னுடைய இருதயத்துக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்வான் என்று சொன்னதில் ஒரு சித்தம் அது. பிற்பாடு மற்ற ராட்சதர்கள் அவனோடு கூட இருந்தவர்கள் அவனுடைய படைத்தளபதிகள் கொன்றார்கள் என்று பிற்பாடு நாங்கள் வாசிக்கிறோம். ஆக எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சித்தமான யாவற்றை நாங்கள் செய்யும் போது அறிந்து கொள்ளுங்கள், பிசாசுடைய காரியங்களை அழிப்பதற்கு நாங்கள் காரியங்களை செய்யும் போது, ஆண்டவருடைய சார்பிலே செயற்படும் போது, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அழிப்பதற்கு நாங்கள் அவருடைய சார்பிலே நிற்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இவர்கள், என்னுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆண்டவருடைய சார்பிலே செயற்படும் போது, ஆண்டவருடைய பிரியமில்லாத காரியங்களை பிசாசு கொண்டு வரும் போது, அந்த காரியங்களுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கும் போது, அந்த காரியங்களை நாங்கள் நடைபெற முடியாதபடி தடுத்து நாங்கள் ஜெபத்தின் மூலமாக, நாங்கள் பேசுவதன் மூலமாக அப்படி காரியங்களை நாங்கள் செய்யும் போது, ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவர்களாக இருக்கும் போது, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் இந்த பூமியில நடைபெறாதபடி, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் இந்த நாங்கள் இருக்கிற இடங்களில் நடைபெறாதபடி, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை பிசாசு கொண்டு வரும் போது, அந்த காரியங்களை அழிப்பதற்கு நாங்கள் ஆண்டவருடைய சார்பிலே செயற்படும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், இருதயத்துக்கு ஏற்றவர்கள், எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிறவர்கள், எனக்கு சித்தமில்லாத காரியங்களை அழித்து போடுவதற்காக அவர்கள் ஜெபிக்கிறவர்கள், செயற்படுகிறவர்கள் என்று நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்வார். ஆக எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதோடு நின்று விடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பிசாசு கொண்டு வரும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பிசாசு கொண்டு வரும் போது, அந்த காரியங்களை அழிப்பதற்காக நாங்கள் செயற்படும் போது, அந்த காரியங்கள் நடைபெற முடியாதபடி நாங்கள் தடுத்து நிறுத்துறவர்களாக ஆண்டவருடைய சார்பிலே செயற்படும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்கள், எனக்கு சித்தமான யாவற்றையும் இவர்கள் செய்வார்கள். அப்படி நம்மை குறித்து ஆண்டவர் தொடர்ந்து சாட்சி கொடுக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும்படி ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.